எதுக்குடி பேக் அப்படி டொம்முன்னு போடுற? நீ பண்ண வேலைக்கு சந்தோஷமா துள்ளி குதிச்சிட்டா வர முடியும். நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? நைட்டு ஃபுல்லா என்ன வேலை பார்க்க வைக்க பிளான் பண்ணிட்டல நீ. அதான் 10:30க்கு வந்துட்டல. போய் பேசாம படு. புரியல, 10:30க்கு வந்துட்டியா? ஏதோ டேட்டாவை ஷார்ட் பண்ணதுனால நான் 10:30க்கு வந்துட்டேன். அதுவும் நைட் ஷிஃப்ட்ல வந்த ஒரு புண்ணியமா எனக்கு ஹெல்ப் பண்ணா. இல்லனா அது கூட முடிஞ்சிருக்காது. விடிய விடிய உட்கார்ந்துட்டு இருக்கணும். மேடம் அப்ப கூட நீங்களா பண்ணலையா? வேணா, எனக்கு தேவையில்லாம மம்பிளுக்காத. ரொம்ப ஆடாதனே, இதுக்கெல்லாம் அனுபவிப்ப. முடிஞ்சத பாத்துக்க போடி. உன்கிட்டலாம் மனுஷன் பேசுவானா? சிப்ப. பிரேம், ரொம்ப தேங்க்ஸ் அவளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. நான் தான் ஹெல்ப் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிடாதீங்க. ஓகே, பை. இது மூஞ்ச பத்த சாப்பிட கொடுத்தானது. இப்படியே எல்லாரும் வீட்டுல இருந்து கொண்டு வந்தா கேண்டீன் இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான். ஐயோ, பத்து இந்த தோசையை காலையில சுட்டியா நேற்று நைட் சுட்டையானே தெரியல. பக்கத்துல கேட்டு பார்க்க வேண்டியதான். அம்மாடி, என்னம்மா உன்னோடது? ரச சாதம் சார். ரச சாதமா? எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா? நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். இதோ தரேன் சார். இந்தாங்க சார். தேங்க்யூம்மா. நைஸ். என்னம்மா நியூ கேர்ள், நீ என்னமா கொண்டு வந்திருக்க? அதே ரச சாதம் தான் சார். ஆனா நான் ரசம் மட்டும் தனியா கொண்டு வந்திருக்கேன். ஓ நைஸ். கொஞ்சம் கொடு, குடிச்சு பார்க்கலாம். பார்த்து சார். சார் தண்ணி வேணுமா? காரமா இருக்கா சார்? நான் காரத்துக்காக இரும்பலம்மா. என்ன? உன் ரச சாதமும் உன்னோட ரசமும் டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கே. அதெல்லாம் இருக்காதே சார். இல்லையேம்மா, நான் டேஸ்ட் பார்க்கறதுல எக்ஸ்பர்ட்டுமா. நீங்க 2 பேரும் வேற வேற வீட்டுல இருந்து வர்றீங்க, ஆனா ரசம் மட்டும் எப்படி ஒரே டேஸ்ட்ல இருக்கு?